ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். மகளிருக்கு பத்திரப்பதிவு கட்டணம் குறைத்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு கட்டணம் குறைப்புக்கு என்னென்ன விதிமுறைகள், யாருக்கு இந்த கட்டண சலுகை கிடைக்கும், இந்த பத்திரப்பதிவை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 1, 2025 அன்று வெளியிட்டுள்ள அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பெயரில் அசையா சொத்துக்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது வீடு, மனை, விவசாய நிலம் இது எல்லாமே வாங்கினா பத்திரப்பதிவு கட்டணத்தில் 1% குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு, மனை, விவசாய நிலம் இது எல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சில விதிமுறைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டண சலுகைகள் பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சொத்தை ஒன்றிற்கும் மேற்பட்டோர், அதாவது ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணலாம். ஆனால் அந்த ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருமே பெண்களாகத்தான் இருக்க வேணும். அப்படி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாருக்குமே இந்த 1% கட்டண குறைப்பு கிடைக்கும். ஒரு சொத்தையே 2-3 பேர் சேர்ந்து வாங்கினாலும் கூட அந்த சொத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு உள்ள இருந்தது, 10 லட்சம் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட்டண சலுகையில் 1% கிடைக்கும். இந்த சலுகைகள் ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 முதல் தான் அமலுக்கு வருது. அதனால அதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவு ஏதாவது செஞ்சிருக்கு மகளிர் பெயர்ல அப்படின்னா நீங்க அந்த பதிவு கட்டணம் செலுத்தியிருப்பீங்க. அந்த கட்டணம் எல்லாம் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டண சலுகையை பெறணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அந்த நாள் வரைக்குமே 10 லட்சம் ரூபாய் மதிப்பு தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அந்த நாள் அன்னைக்கு சந்தை மதிப்பு கூடியிருக்கு, லேண்ட் வேல்யூ ஏதோ கூடியிருக்கு அப்படின்னா இந்த கட்டண சலுகை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடுகள், கட்டிடம், விவசாய நிலம் இது எல்லாமே பெண்கள் பெயர்ல நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா கட்டிட மதிப்பீடு செய்வாங்க. அப்படி கட்டிட மதிப்பீடு செய்யும் போது அந்த கட்டிடம் 10 லட்சத்துக்கு மேல மதிப்பீடு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குறைக்கப்பட்ட பத்திரப்பதிவு கட்டணம் 1% அரசாங்கத்துக்கு திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.